டேய் முத்து டேய் வாடா. முத்து எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? மாமா தான் உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காருல, அப்புறம் என்ன? லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ற நேரம் வந்தாச்சு, போய் உட்காரு போ. வா இப்படி வந்து உட்காரு. என்னப்பா அது? திரு சொன்ன மாதிரி நடந்து பாருன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்காக அப்புறம் பிடிவாதம் பிடிக்கிற? டேய் மாமா நிச்சயமா ஏதோ ஒன்று செய்வாரா. அவர் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாரு, பேசாம இரு. கொஞ்சம் சவுண்ட் வைங்க. The under-16 cricket team for this year is as follows: C. Sujit Krishna, M. Aravind. ஏய், இன்னுமா பயப்படுற? எனக்கு நம்பிக்கையே இல்ல மாமா. டோன்ட் வரிடா, நிச்சயம் உன் பேர் லிஸ்ட்ல வரும். மாமா, எல்லாரும் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தானே போய் சொல்றீங்க? போய் சொன்னா 5 நிமிஷத்துல தெரிஞ்சிடாதா? அதுக்கப்புறம் உன்னை யார் சமாதானப்படுத்தி என்ன ஆக போகுது? நான் தான் சொல்றேன்ல, நம்பிக்கை போய் உட்காருப்போ. ஓ டேய் உட்காரா, தைரியமா இரு. அவ்வளவுதான், எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் டீம்லயே இல்ல. என்னடா ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இப்ப பாரு. And Muthukumar Kadiresan. அக்கா, முத்துக்குமார் கதிரேசன்கா, என் பேரு தான்க்கா சொன்னாங்க. மாமா, நான் டீம்ல இருக்கேன் மாமா, பாத்தீங்களா? அக்கா, என் பேரு தான்க்கா சொன்னாங்க. ஆண்டி, நான் டீம்ல இருக்கேன் ஆண்டி. அப்பா, என் பேரு தான் டிவில சொன்னாங்க. உன் பேர் தான். ஏய், நான் டீம்ல இருக்கேன். ஏய், நான் டீம்ல இருக்கேன். ஏய், நான் டீம்ல செலக்ட் ஆயிட்டேன். சொன்னல, நடந்தா இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. டேய் என்னடா, சான்ஸ் கிடைச்சாலும் அழுவுற, சான்ஸ் கிடைக்கலனாலும் அழுவுற? என்னது இது? முதல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அழக்கூடாது, உறுதியா கான்ஃபிடண்டா இருக்கணும். ஓகே? எப்படி மாப்ள, எப்படி இதை நடத்தி காமிச்சீங்க? அந்த கலிவரதன் எப்படி பட்டவன், அவன் எப்படி பணிஞ்சான்? நினைக்கவே ஆச்சரியமா இருக்குப்பா. அம்மா, நாங்க அவங்க அப்பாவை பார்க்க போறப்பவே ஒரு முடிவு பண்ணிட்டோம். என்னன்னா, நிச்சயம் அவங்க அப்பா எங்களை பழி வாங்கிட்ட மாதிரி மனநிலையில தான் இருந்திருப்பாரு. அதனால நிச்சயம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாரு. அது அப்படியே வீடியோ எடுக்கணும்னு நினைச்சோம். நாங்க உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே என்னோட மொபைல்ல வீடியோவை ஆன் பண்ணி ஷர்ட் பாக்கெட்ல வச்சாச்சு. நினைச்ச மாதிரி ஒரு முத்து மாதிரி ஆட்களை கேவலமா தான் பேசினாரு. பணக்காரனுக்காக தான் இந்த அகாடமியை நடத்தணும் ரொம்ப திமிரா தான் பேசினாரு. எங்களுக்கு அது லட்டு கிடைச்ச மாதிரி இருந்தது. அது எப்படி மாப்ள, அவனோட கேரக்டர் அப்படிதானே, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஆண்டி, கேரக்டர் அப்படி இருக்கலாம், அதை பப்ளிக்கா சொல்ல முடியாதுல்ல. இவர் இந்த மாதிரி ஏழைங்களை கேவலமா பேசுறதை வெளியே விட்டா இவரோட இமேஜ் மட்டும் இல்ல, செலெக்ஷன் பண்ற எல்லா அகாடமியோட இமேஜும் சேர்ந்து தான் டேமேஜ் ஆகும். அந்த வீடியோல மற்ற கமிட்டி மெம்பர்ஸும் அமைதியா அவர் பேசுறதை கவனிச்சு தான் இருந்தாங்க. அப்போ இதுல அவங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு ஆயிடாதா? இது வெளியே வந்தா தமிழ்நாடு மட்டும் இல்ல, நாடு முழுக்க அவங்களுக்கு எதிராக பெரிய போராட்டமே நடக்க ஆரம்பிச்சிடும். செம ஐடியா மாப்பிள, வசமா தான் உங்கள்ட்ட சிக்கி இருக்கிறாரு. சரி, இது எப்படி அவன்கிட்ட சொன்னீங்க? நானே நேரா அந்த அனௌன்ஸ் பண்ற இடத்துக்கு போனேன். பெருமாள் கிட்ட இந்த வீடியோ காட்டினேன். இதை வெளியே விட்டா உங்க பொழப்பு நாரிடும் அப்படின்னு சொல்லி அவர் மொபைலுக்கு ஃபார்வர்டும் பண்ணிட்டேன். சார், ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் தனியா வாங்க. பெருமாள், நான் எவ்வளவு முக்கியமான வேலையில் இருக்கேன்னு உனக்கு தெரியும் சார். அது எனக்கு தெரியும் சார், அது சம்பந்தமான ஒரு விஷயம் தான் உங்கள்ட்ட முக்கியமா பேசணும், வாங்க. இது மட்டும் முக்கியம் இல்லாத விஷயமா இருக்கட்டும், உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் a minute, I'll be back. அப்படியே சார், வெயிட் பண்றோம். என்ன
என்ன பெருமாள், என்ன முக்கியமான விஷயம்? சார், தம்பி ஒரு முக்கியமான வீடியோ அனுப்பிச்சிருக்கார் சார். ரொம்ப மோசமா இருக்கு, நீங்களே பாருங்க. இவன் பேரை நான் தான் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணேன். அதுவும் இவன் டாப்ல இருந்தான். நான் தான் வேணும்னே தூக்குனேன். அதுக்கு என்ன இப்போ? ஆமா, திறமை இருக்குன்னா உடனே இந்த மாதிரி தகுதி இல்லாத ஆளுங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருவாங்களா? இதெல்லாம் விளையாட உனக்கு தகுதியே இல்ல. உன்ன மாதிரி பசங்கள்லாம் இந்த கில்லி ஆடுறது, கோலி ஆடுறது, இந்த மாதிரி விளையாட்டை தான் விளையாடணும். நியாயம் கேட்கறேன்னு என்கிட்ட வந்து பேசிட்டுலாம் இருக்க கூடாது. இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இரு. கிளம்பு. என்னையா இது? எப்ப எடுத்தா? இது வெளியில வந்தா மானம் போயிடும். இதனால நாடு முழுக்க கடுமையான கண்டனம் வருமே. சார், அதுக்கு தான் சார் நீங்க அனௌன்ஸ் பண்ற முன்னாடியே உங்கள்கிட்ட பேசணும்னு நான் தனியா கூப்பிட்டு வந்தேன். அந்த லிஸ்ட்ல இந்த முத்துப்பைய பேர் இல்லைன்னா இந்த வீடியோவை பிரஸுக்கு அனுப்பிச்சிடுவேன்னு தம்பி பயமுறுத்துறார் சார். சார், எல்லாரும் வெயிட்டிங் சார். நீங்க போங்க, வரேன். என்ன பண்றது சார்? இதுல தம்பி இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த வீடியோ வெளில போச்சுன்னா உங்க பேர் மட்டும் இல்ல சார், அகாடமி பேரும் ரொம்ப டேமேஜ் ஆயிரும் சார். சார், சரி வா, போய் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். மாமா சூப்பர் மாமா. அப்படியே சினிமால பாக்குற சீன் மாதிரியே இருந்துச்சு. தேங்க்ஸ் மாமா. ஏன் மாப்ள, வர வர அந்த கலிவரத மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. ஆண்டி, டோன்ட் வரி. இது போர். நாம எந்த ஆயுதமே இல்லாம சண்டை போட்டோம்னா எதிரி ஈஸியா நம்மள கவுத்துடுவான். அதே மாதிரி நாம எந்த ஆயுதத்தை கையில எடுக்கணும்ன்றது எதிரி இல்ல, இனி நாம தான் முடிவு பண்ணணும். ஆமாமா, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இந்த வழியில தான் ஜெயிக்க முடியும். அதுதான் நியாயமும். புரியுதுமா. சரி, இன்னைக்கு நீ செக்கப்க்கு போகணுமே, கிளம்பல? ஆமால, அப்பாயின்மெண்ட் டைம் இருக்கு. அது முன்னாடி ஒரு சின்ன வேலையும் இருக்கு. என்னங்க வேலை? சபதத்துல ஜெயிச்சிட்டோம்ல, இதே மாதிரி அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா சும்மா இருந்திருப்பாரா? நாமளும் வெற்றியை கொண்டாட வேணாமா? ஃபோன் பண்ணி கலாய்ப்போம். ஏய், என்ன மிரட்டி குறுக்கு வழியில ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு வெற்றியா? வெக்கம் இல்லாம ஃபோன் பண்ற? ஏன் மிரட்டுறது கடத்துறதுலாம் உங்களுக்கு மட்டும் தான் எழுதி வச்சிருக்கா என்ன? நான் கையில் எடுத்தது உங்க ஆயுதத்தை தான். அதை வச்சு எப்படி சிறப்பா செஞ்சேன் பாத்தீங்களா? போதுண்டா. இந்த சின்ன விஷயத்துல ஜெயிச்சிட்டா ஒட்டு மொத்தமா ஜெயிச்சிட்டு தான் அர்த்தம் இல்ல. ஆனா ஜெயிச்சனா இல்லையா? உங்க முன்னாடி சொடக்கு போட்டு சவால் விட்டேன், சொன்னபடி ஜெயிச்சேன். இப்போ நீங்க தோத்து போய் அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. இதுல எனக்கு என்ன அசிங்கம்? உங்க நிர்வாக கமிட்டி மெம்பர்ஸ் முன்னாடி தானே ஆவுன்னு திமிரா பேசுனீங்க. அப்படிதான் அவன் பேரை நீக்குவேன். இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் கிரிக்கெட் விளையாட தகுதியே இல்லைன்னு பீத்திக்கிட்டீங்கல்ல. இப்போ அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு தானே நிக்கிறீங்க. ஏய், ஒன்னும் செய்ய முடியாது. ஏழைங்கன்னா அவ்வளவு கேவலமா உங்களுக்கு? ஆனா இந்த ஏழைங்க இல்லைன்னா நீங்க இப்படி பணக்காரங்களாவே இருக்க முடியாது. அது தெரியுமா? அடச்சே, உன்னோட தத்துவத்தெல்லாம் உன் கூட வச்சுக்க. எனக்கு வேலை இருக்கு. எனக்கும் நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு நேருக்கு நேரா போட்ட சவால்ல ஜஸ்ட் லைக் தட் ஜெயிச்சிருக்கும். இனியும் அடுத்தடுத்து ஜெயிக்க தான் போறோம். அதையும் பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். மிஸ்டர் கலிவரதன், திரு சொன்ன மாதிரி இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களை அட்டாக் பண்ண தான் போறோம். அட்டாக் பண்ணி என்னத்தை கிழிக்க போறீங்க? என்ன கிழிக்க போறேன்னு நீங்க பார்க்க தான் போறீங்க கலிவரதன். இப்பதான் உங்க கோட்டைக்குள்ள புகுந்து உங்களை அடிச்சு ஜெயிச்சிருக்கோம். அடுத்து உங்க கோட்டையை உங்ககிட்ட இருந்து வாங்க போறோம். அது உங்க கனவுல கூட நடக்காது. நடக்கும். நீங்க வச்சிருக்கிற சொத்து, பணம், கௌரவம் அத்தனையும் எங்களோடது. என் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது. அந்த சொத்துக்காக இல்ல, என் அப்பாக்காக, என் அப்பாவோட ஆத்மாக்காக. அடுத்தடுத்து பிளான் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற கடைசி பைசா வரைக்கும் தொடச்சு எடுக்க போறோம். அப்புறம் பாருங்க, யார் கோபுரத்துல இருக்கா, யார் குப்பையில இருக்கான்னு. ஏய், என்கிட்டயே சவாலா? இது சவால் இல்ல சார், என்னோட கடமை. அடுத்தடுத்து நடக்கிறத பாருங்க. யூ வெயிட் அண்ட் see. டாடி, கரெக்டா அப்பாயின்மெண்ட் டைமுக்கு தானே வந்தோம்.
அப்புறம் எதுக்காக அந்த டாக்டர் நம்மள இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க? ஏதோ எமர்ஜென்சின்னு நர்ஸ் சொன்னாங்கல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், வந்துருவாங்க. எஸ், டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? ஃபைன், தேங்க்ஸ். ஓகே. நான்சென்ஸ். எங்க போனாலும் வந்துடுறான். எதுக்காக வந்திருப்பான்னு தெரியல. அவளும் பிரெக்னெண்டா இருக்கால, செக்கப்க்கு வந்திருப்பான். அவளை பார்த்தாலே பிரச்சனை தான், எரிச்சலா இருக்கு. மேடம், டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. உங்க வெயிட் செக் பண்ணணும். பிபி மத்த டெஸ்ட்லாம் எடுத்துடலாம். கொஞ்சம் வரீங்களா? வர பேஷண்ட்டை உடனே அனுப்புற பழக்கமே உங்களுக்கு இல்லையா? அப்பாயின்மெண்ட் டைமை ஃபாலோ பண்ண முடியல. உங்க ஹாஸ்பிட்டல்ல நான்சென்ஸா இருக்கு. எங்க போய் டெஸ்ட் எடுக்கணும்? அந்த ரூம் தான் மேடம். வாங்க. நானும் வரேன். நீ வர வேணாம், வெயிட் பண்ணு. ஹலோ. எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கல்யாணி, என்னங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? யாருங்க போன்ல? நினைச்சது நடக்க போகுது கல்யாணி. அந்த வீரசிங்கபுரம் லேண்ட் விவகாரம் இழுத்துட்டே போச்சுல, அதான் எல்லாத்தையும் திருக்கி எடுத்து வச்சிட்டானே. அது இல்லம்மா, அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல, பெரிய டீலா கிடைக்கும்னு சொன்னீங்களே. அதேதான். ஒரு வழியா ரெண்டு பக்கமும் பேசி அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாச்சு. கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க நம்மளை மீட் பண்ண வராங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறோம். அப்ப அவங்க மொத்த பணத்தையும் கொடுத்துருவாங்களா? நோ, அதெல்லாம் இல்ல. அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அவங்க சொல்ற வேலையெல்லாம் நம்ம நிலத்துல பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பரா டீல் போடுவாங்க. சார், டாக்டர் வந்துட்டாங்க. வாங்க. ஆனந்தி, 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 வா. திரு, என்னது? நான் இங்க நிக்கிறது உன் கண்ணுல படலையா? நான் கூப்பிடுறது உன் காதுல கேட்கலையா? என்னமோ பார்க்காத மாதிரி போற. இங்க பார், என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா. அவ நல்ல விஷயத்தை தான் பார்க்கணும், நல்ல விஷயத்தை தான் கேட்கணும். போற வழியில உன்ன மாதிரி ஆளுங்களாம் அவன் பார்க்க கூடாது. அதான் தாண்டி போனேன். நானா என்னையா கேவலம்னு ஃபீல் பண்ற? என் வயித்துலயே உன்னோட குழந்தை தான் வளருது திரு. அவளை மட்டும் தாங்கன்னு தாங்குற. என்ன அலட்சியப்படுத்தி இன்சல்ட் வேற பண்ற. இத எந்த விதத்துல நியாயம்? இத உன்னோட நாகரிகமா? அனன்யா, ஆனந்தி வெயிட், நான் பேசிக்கிறேன். உன் வயித்துல குழந்தை இருக்கலாம். அது ஏன் குழந்தை தான் நீ ஊரெல்லாம் சொல்லிட்டு வரலாம். அது யார் நம்பினாலும் நாங்க அதை நம்ப போறது கிடையாது. உன்னோட குழந்தை எல்லாமே நான் தைரியமா கோர்ட் அப்ரோச் பண்ண. உன் குழந்தைய சுமக்காமலாம் இந்த ஊர் உலகத்துக்கு நீதான் என் குழந்தையோட அப்பான்னு சொன்ன. என் வயித்துல வளர்றது உன் குழந்தை இல்லைன்னு உன் மனசாட்சி தொட்டு சொல்ல பாப்போம். சென்டிமெண்டா இதெல்லாம் என்கிட்ட பலிக்காது. கோர்ட்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஒருவேளை அன்கான்சியஸா இருக்கிறப்போ இந்த மாதிரி நடந்திருக்குமோன்னு. ஆனா இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். நீ சொல்றது போய், நீ போடுறது டிராமா. என்கிட்ட இந்த ஈவருக்கும் பாசம் இதெல்லாம் எதிர்பார்க்காத, வேஸ்ட். காதுல விழுந்ததா? இதுக்கு மேல பேசினா உனக்கு தான் அசிங்கம். நல்லா கேட்டுக்கோ அனன்யா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கேவலமான ஜந்து. உங்ககிட்ட பேசினாலோ உங்ககிட்ட பதில் சொன்னாலோ ஏன் உன்னை பார்க்கறது கூட எனக்கு அசிங்கம் தான். உண்மையிலேயே உனக்கு வெக்கம் மானம் இருந்ததுன்னா என்கிட்ட வந்து பேசாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். வானதி,
என்னம்மா இது? உன் வயித்துல இருக்கிற குழந்தை அவனோடது தான் அவனே நம்புறான். அதனால அவன் மனசுல உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து மனசு மாறுவான்னு நீயே சொன்ன. உன்னை தேடியும் வருவான்னு சொன்னல. என்னம்மா இது? அடி பாவி, இப்படியே ஒரு ரிஸ்க் எடுப்ப? அவன் நடந்துக்கிறத பார்த்தா உன் பக்கமே வரமாட்டா போல இருக்கே. அவ்வளவுதான் உன் வாழ்க்கை. திரு வேணுங்கிறதுக்காக நீ ரிஸ்க் எடுத்து உன் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போனதுதான் மிச்சமா? என்னடி இதெல்லாம்? அவன் என்ன வேணா சொல்லட்டும், எங்க வேணாலும் போட்டோம். ஆனா நான் விட மாட்டேன். நான் அவனை பிடிச்ச பேய் தான். ஒன்னா அவன் என் கூட வாழணும், இல்லைன்னா யார் கூடயும் வாழக்கூடாது. இவ்வளவு தூரம் மாறிட்டான்ல, நிச்சயம் அவனை சும்மா விடவே மாட்டேன். அடுத்து என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. மேகலா, நீ வண்டிலேயே இரு, நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம். நானும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரம் வாங்கண்ணா. அக்கா, ஹாஸ்பிடல்லே மெடிசின்ஸ் வாங்கிருக்கலாமே, இப்ப எதுக்கு இந்த கடைக்கு போகணும்னு ரெகுலரா சொல்றீங்க? வாங்கினா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க சுமதி. நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்களோ, அரெஸ்ட் பண்றதுக்கு தான் வராங்களோ? ஏமா ஏமா உனதான் ஏமா கூப்பிடுறேன், காது கேட்கல? போலீஸ் கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டியா? இல்ல, நான் இல்ல. என்னது பண்ணிடாதீங்க, நான் இல்ல. ஐயோ, இது என்னய்யா வம்பா போச்சு? என்ன சார்? அம்மா அம்மா அம்மா, என்னாச்சுமா? என்னமாச்சு? அம்மா இங்க பாருமா. மேகலா, மேகலா, என்னாச்சுமா? அம்மா, நல்ல பொண்ணுமா அது. இந்த ஏரியாவுல மாவு மில் எங்க இருக்குன்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஏன் சார், உங்களுக்கு மாவு மில் எங்க இருக்குன்னு கேட்க இந்த ஏரியால வேற ஆள் கிடைக்கலையா? ஏமா, மாவு மில் இருக்கிற இடம் லேடிஸ் தானே தெரியும். இப்ப எதனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போணுமா? அங்க இருந்து தான் வரோம். நீங்க ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க, தயவு செஞ்சு போங்க. சாரிம்மா. மேகலா, மேகலா, என்னாச்சு? அண்ணி சொல்லுடா, என்ன? இங்க போலீஸ் வந்தாங்க, போலீஸ் வந்தாங்க அண்ணி. போலீஸ் வந்தா என்ன பண்ணிடுவாங்க? அவங்கள பார்த்து மயக்கம் போட்டா விழுவ. என்ன பிரச்சனை உனக்கு? அவங்க எங்க? மேகலா, போலீஸ் போயிட்டாங்க. இன்னும் எதுக்காக பயந்துகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அண்ணி, ஒண்ணும் இல்ல. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நீ சர்க்குணத்தம்மா பொண்ணு. உனக்கு போலீஸ பார்த்து பயமா இருக்குன்னா அத நம்ப முடியல. சொல்லு மேகலா, நீ ஏதோ பிரச்சனையில இருக்கல்ல? மேகலா, தயவு செஞ்சு எங்ககிட்ட மறைக்காம சொல்லு. நீயும் செழியன் மாமாவும் அப்பப்ப தனியா போய் பேசுறதும், ஒருத்தர் அப்பப்ப பாத்துக்கிறதையும் நாங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். 2 பேரும் சேர்ந்து எங்ககிட்ட எதையோ மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. சும்மா அண்ணன் கூட பேசுறதெல்லாம் சந்தேகப்படுவீங்க? சாதாரணமா பேசலையே. உங்க 2 பேரோட மூஞ்சியும் போற போக்கே சரியில்லையே. இங்க பாரு மேகலா, உள்ள வச்சு புழுங்குறதுல அர்த்தமே இல்ல. எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நாங்க என்ன அண்ணி மாதிரி அவங்க கிட்ட நடந்துக்கிறோம்? கூட பிறந்த அக்கா மாதிரி உன்னை நடத்தல? மறைக்காதம்மா, உண்மைய சொல்ல. இதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்த போல உன்னை யாரு காப்பாத்திருக்கா? அக்கா தானே. இப்பவும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்கிற திறமை அக்காக்கு இருக்கு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா சொல்ல மாட்டேன்னா? மேகலா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. என்னமோ பார்த்துட்டோம், போலீஸ்காரங்க என்ன வந்து கேட்ட உடனே பயந்துட்டேன். வேற எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கே உடம்புக்கு சரியில்லை. டாக்டர் வேற ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல. சீக்கிரம் வீட்டுக்கு போலாம், நீ வாங்க.
மிஸ்ஸஸ் அபே சம் காஃபி எல்லாருக்கும். ஓகே சார். ஹலோ முத்தப்பா ஒரு மிஸ்ஸஸ் அபே நான் உங்களை தான் காஃபி போட்டு எடுத்து வர சொன்னேன்.